அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து வீதிகளில் மற்றும் கிராமப்புறங்களிலும் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை வரவேற்கக்கூடிய காட்சியை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தீபாவளி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலையிலும் அனைத்து வீதிகள் மற்றும் கிராமப்புறங்களிலும் தீபாவளி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடி வருவதை நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அது குறித்த செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், தற்போது திருவண்ணாமலையில தீபாவளி எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது? வணக்கம் போதுமா. நிச்சயமாக தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசுகளை ஆர்வமுடனும் உற்சாகமுடனும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். நீதிமன்றம் நேர கட்டுப்பாடை விதித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதை முழுமையாக கடைபிடிக்கும் வகையில் திருவண்ணாமலையில் நேர கட்டுப்பாடு பட்டாசுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெடித்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாநகர பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் மற்றும் கிராமப்புறங்களிலும் உள்ள இன்று காலை முதல் மாலை வரை தீபாவளியை பொதுமக்கள் உற்சாகமுடனும் சந்தோஷமுடனும் தங்கள் இல்லத்தில் உள்ள சிறுவர்கள் உடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக நகரமான அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு இன்று காலை முதல் தற்போது வரை ஏராளமான பொதுமக்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி விஜயகுமார்.